மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, ருக்மணி, வசந்த், யோகி பாபு, பப்ளு, பிருத்வி, அவினாஷ் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் ஏஸ். கதை: ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி பழைய அடையாளங்களை அழித்து புது வாழ்க்கையை வாழ மலேசியாவுக்கு வரும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை "நீதானே போல்டு கண்ணன்" என கேட்டு யோகி பாபு சமையல் வேலைக்கு அழைத்து செல்கிறார். மலேசியாவில் வேலை செய்யும் போது பஸ்ஸில் கதாநாயகி ருக்மணியை பார்க்கிறார். பார்த்தவுடன் காதல் கொள்கிறார். கதாநாயகி ருக்மணிக்கு கொடுமைக்கார போலீஸ்காரனான பப்ளு பிருத்விராஜ் ஸ்டெப்ஃபாதராக இருக்கிறார். அவரை வீட்டை விட்டு விரட்டி தனது வீட்டை மீட்க வேலை பார்த்து வருகிறார். அவரது வீட்டுக்கு எதிரே குடிவரும் விஜய் சேதுபதி பார்த்ததும் காதல் கொள்கிறார். காதலியின் வேலை போகும் சூழ்நிலையில் அவரை காப்பாற்ற மலேசியா டான் தர்மராஜ் பி.எஸ். அவினாஷ் என்பவரிடம் கடன் வாங்க செல்ல அந்த இடத்தில் சீட்டு விளையாடுகிறார். சூதாட்டத்தில் போல்டு கண்ணன் தர்மராஜ் ஏமாற்றி கடனாளியாகிறார். அதிலிருந்து தனது காதலியின் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவும் யோகி பாபுவை கூட்டு சேர்த்து கொண்டு ஒரு வங்கியில் கொள்ளையடிக்கிறார். அதன் பிறகு மலேசியா போலீஸ் தேட மறுபக்கம் தர்மராஜ் கேங் துரத்துகிறது. இன்னொரு பக்கம் பப்ளு பிருத்விராஜிடம் இருந்து காதலியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்க அனைத்தையும் ஹீரோவான விஜய் சேதுபதி சமாளித்தாரா இல்லையா என்பதே ஏஸ் படத்தின் கதை. விஜய் சேதுபதி போல்டு கண்ணனாக சிறப்பாக நடித்துள்ளார். போல்டு கண்ணன் விளக்கம் ஒவ்வொருவரிடமும் வேற மாதிரி சொல்லியிருப்பது ரசிக்கும்படி உள்ளது. கதாநாயகியாக ருக்மணி வசந்த் சிறப்பாக நடித்துள்ளார். யோகி பாபு இன்னொரு ஹீரோவாக படத்திற்கு பலம் சேர்த்துள்ளார். பப்ளு பிருத்விராஜ், அவினாஷ் ராஜ்குமார், திவ்யா பிள்ளை என இது நடித்த அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். கரண் பி ராவத்தின் ஒளிப்பதிவு மலேசியாவை அழகாக காட்டியுள்ளார். இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பாடல்கள் இதமாகவும், சாம்சியஸ் பின்னணி இசை ரசிக்கவும் வைக்கிறது. இயக்குனர் ஆறுமுககுமார் முதல் பாதி மெதுவாகவும், இரண்டாம் பாதி விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறார். பாராட்டுகள். மதிப்பெண் 5க்கு 3. நன்றி. அனைவரும் SKRN மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.